ஐயா பண்ட்டு ஏன் இவ்வளோ லேட்டா பேட்டிங் பண்ண வர்றீங்க? சிஎஸ்கே வாட உங்க பக்கமும் வீச ஆரம்பிச்சிருச்சா? இப்படி தாங்க ரிஷப் பண்ட்டை பார்த்து எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு பண்ட்டு பண்ண ஒரு தப்பு தாங்க. இன்னைக்கு லக்னோவுக்கும் டெல்லிக்கும் நடக்கிற மேட்ச்ல டெல்லி டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. லக்னோவோட பேட்டிங் எப்படி இருக்க போதோ அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க. மார்க்ரமும் மிச்சல் மார்ஸும் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரெண்டு பேரோட இன்னிங்ஸும் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. மார்க்ரம் வந்து ஒரு பக்கம் ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்துனாரு. இதனால வந்து 10 ஓவர் வரைக்கும் விக்கெட்டே போலங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். அப்போ தாங்க நல்லா விளாண்டுட்டு இருந்த மார்க்ரம் வந்து அவுட் ஆயிட்டாரு. சரி, மார்க்ரம் அவுட் ஆனால் என்னப்பா, பூரான் வந்து அவரோட பங்குக்கு சும்மா மாஸ் காட்டுவார்னு எதிர்பார்த்தா நிக்கோலஸ் பூரான் வந்து இன்னைக்கு ரொம்ப வேகமாகவே அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் அப்துல் சமாத் வந்தோடனே நடைய கட்டிட்டாரு. நல்லா விளாண்டுட்டு இருந்த மிச்சல் மார்ஸும் ஒரு பக்கம் வந்து அவுட் ஆயிட்டாரு. இதனால 110 ரன்னுக்கே 4 விக்கெட் வந்து போயிடுச்சு. இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ரிஷப் பண்ட் வந்து களமிறங்குவாரு, டேவிட் மில்லரும் பண்ட்டும் சேர்ந்து நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு இம்பாக்ட் பிளேயரா ஆயுஷ் போதனி உள்ள வந்துட்டாருங்க. இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே பண்ட்டை பயங்கரமாக திட்டி தீர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்பா, ஆயுஷ் பாதானியே நீங்கள் இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வந்தனால நீங்கள் மயங்க் யாதவ பவுலிங் போட வைக்க முடியாதேப்பா. நீங்கள் என்ன கணக்கில் பதோனியை போய் இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வந்தீங்க? நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறீங்களா தெரியாமல் பண்ணுறீங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் மயங்க் யாதவ் டீம்லேயே வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு பவுலிங் கொடுக்க வேணாமா? நீங்கள் என்னையா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பண்ட்டு விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ரிஷப் பண்ட் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அவர் ஸ்டார்டிங்லேயே பேட்டிங் ஆட வந்திருக்கணும். ஒருவேளை பண்ட்டு நினைச்சிட்டாரு போல, இன்னைக்கு பூரானாலே அடிக்க முடியல. அப்படி இருக்கும்போது நம்ம போய் என்ன பண்ண முடியும்? நம்ம போய் நல்லா விளையாடாமல் போயிட்டா நம்மளை தானே 4 பேர் பேசுவாங்க. அதனால பேசாமல் நம்ம பேட்டிங்க்கு ஸ்டார்டிங்கில் கிளம்புறங்காமல் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லி பண்ட்டு நினைச்சிட்டாரு போலங்க. ஆனால் இம்பாக்ட் பிளேயராக வந்து ஆயுஷ் பதோனியையும் குறை சொல்ல முடியாதுங்க. மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்சில் ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தினார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதிரடியாக விளாண்டு பட்டையை கிளப்பினாருங்க. ஆனால் அவர் ஒரு கட்டத்தில் கடைசி ஓவரில் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் பண்ட்டு வந்தாருங்க. 2 பாலில் ஏதாவது அதிரடி காட்டுவார்னு பார்த்தா 2 பாலை வேஸ்ட் பண்ணி மனுஷன் டக் அவுட் ஆகிட்டாரு. இதனால இன்னைக்கு லக்னோ 20 ஓவர் முடிவில் வெறும் 159 ரன்னு தாங்க வந்து எடுத்தாங்க. உண்மையிலே இன்னைக்கு டெல்லிக்கு எதிராக இந்த ஸ்கோரு ரொம்ப கம்மி அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். அது இந்த அளவுக்காவது ஸ்கோர் வந்திருக்குன்னா பதோனி கடைசி நேரத்தில் நின்று அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினால தான். மற்ற பேட்ஸ்மேன்ஸ் மாதிரி அவரும் வர நடையக்கட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னைக்கு மேட்சை லக்னோ வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேலே விக்கெட்டை எடுத்தால் மட்டும்தான் இன்னைக்கு மேட்சை லக்னோ வந்து வின் பண்ண முடியும். இல்லைன்னா டெல்லி இருக்கிற ஃபார்முக்கு ஈஸியாக இந்த மேட்ச்சில் லக்னோவை வீழ்த்தி அசால்ட்டாக தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் இன்னைக்கு மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.